காவிரி நீரை காக்க கோரி விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுள்ள பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழக குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு விற்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார். சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் குட்காவில் கொள்ளையடிப்பதாகவும், தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் மணலில் கொள்ளையடிப்பதாகவும் அன்புமணி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். விஜயபாஸ்கர் பேர் எடுத்தாலே அவங்க கொள்ளையடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேர்ல இப்போ இருக்க விஜயபாஸ்கர் கரூர் சட்டமன்ற தொகுதி இப்போ போக்குவரத்துறை அமைச்சராங்க. அவர் இப்போ மணல் கொள்ளையீடு பண்ணிட்டு, அந்த விஜயபாஸ்கர் வந்து குட்கா வித்துட்டு இருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர். ஏன்னா இப்போ இவங்களுக்குலாம் அமைச்சரெல்லாம் என்ன வேலை? இது போன்று கொள்ளையடிக்கிறதும் குட்கா விற்கிறதும் வேலையா? அசிங்கமா இருக்கு. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தரமில்லாத கல்வியால் தமிழக மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியவில்லை என்றும், அதிமுக அரசு மத்திய அரசின் அடிமையாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். 6 மாதமா தூங்கிட்டு இருக்காங்க. நான் போய் இதெல்லாம் தட்டி எழுப்பி இது பிரச்சனை இருக்கு, கவுன்சிலிங் வரப்போன்னு சொன்னா இவங்க பாக்குறாங்க. இத்தனை முறை முதலமைச்சர் டெல்லிக்கு போயிருக்காரு, இத்தனை முறை அமைச்சர்கள் டெல்லிக்கு போறாங்க. இதை விட என்ன முக்கியம் அவங்களுக்கு? சட்டம் வடிவம் இருக்கு, சட்ட மசோதா இருக்கு, சட்டமா ஆகணும்னா ஜனாதிபதி கையெழுத்துனா 6 மாதமா மத்திய அரசு நிலுவையில் இருக்கு. அதெல்லாம் மக்களை பத்தி கவலை இல்லை. இருக்கிறப்போ சொரண்டி எடுத்துட்டு போய் கொள்ளடிச்சிட்டு போகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க.